இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நாங்களும் வந்து தேவனை ஆராதிக்கவும் ஊழியம் செய்வோம். கர்த்தர் கொடுத்த சாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் வந்து இங்கே உட்கார்ந்த உடனே என் கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆண்டவரே, இந்த இடத்துல உட்கார்வதற்கு நான் தகுதியற்றவன். ஐ am unworthy to sit in this chair. இந்த சேர்ல நான் உட்கார்றதுக்கு தகுதியற்றவன் ஆண்டவரே என்று சொல்லி நினைத்த உடனே என் கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஒரு தகுதியற்ற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு நம்முடைய மாம்சத்துக்கு இரத்தத்துக்கு உரியவனாக அவருடைய சரீரத்தின் அவயவமாக அந்த சர்வ வல்லமையுடைய தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடும் புத்திர சாக்கியத்தை கொடுத்து நம்ம அவரை ஞானஸ்நானம் எடுத்த அவரை அணிந்து கொள்ளும்படியாக அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு கூடவே இருக்கும்படியாக நமக்குள்ளாக வாழும்படியாக கிருபை செய்கிறார் என்றால் அது சாதாரணமானது அல்ல. இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மேலே போயிருக்க சின்ன பிள்ளைகளும் கூட தேவனுடைய கிருபையினால் தான் தேவனுடைய சபையில் தேவனுடைய ஆலயத்திலே இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். வேலைகள், கடமைகள், பொறுப்புகள், வரக்கூடாத தடைகள், விளைவினங்கள் இருந்த போதிலும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். நிச்சயமாக ஆண்டவருடைய நேசிக்கிறபடினாலே, நம்முடைய அன்பு கூறுகிறபடினாலே, நம்மை கொண்டு அவர் ஒரு சித்தம் செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆலயம். நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இது என் ஜெப வீடு. நான் இதை விரும்பினபடினாலே இங்கே நான் இதை வாசம் பண்ணுகிறேன். இந்த வாக்கு பண்ணின ஆண்டவர் நம் மத்தியிலே இங்க வாசம் செய்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். விசுவாசித்தால் இன்னைக்கு நீங்க இங்க இருக்க ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா, glory to God. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா, glory to God. கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு பேசும். இந்த வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். அடிமையை மறைத்து இயேசுவை வெளிப்படுவீராக என்று என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவருடைய பேசும், ஒவ்வொருடைய காரியத்தை குறித்து பேசும், ஒவ்வொருடைய நிலைமையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் பேசுவே பேசுவே கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்கிற மத்தாவே விளைவீனங்கள் நீங்கி போக பலப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. எல்லா ஆண்டு ரொம்ப நேசிக்கும் கர்த்தர் விதமான தனத்தை பைபிள் வேத புஸ்தகம் வைத்திருப்பவர்கள் நான் சொல்லுகிற வசனத்தை எடுத்து யாரு முதல்ல வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன வெகுமதி, ஒரு சின்ன 100 ரூபாய் வரும். இல்லையா? பைபிள் எடுத்தீங்களா? நாகும் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். நாகும் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். எடுத்த ஒரு வாசிக்க பார்ப்போம். யார் சிஸ்டர் வாசித்தது? யார் யார் மாஸ்டர்? சிஸ்டர் யாரு? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியா கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. ஹல்லேலூயா. நாகும் என்ற தீர்க்கதரிசி கிமு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் தான். ஒரு சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் உள்ள ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கும் உதவக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய, பரலோகத்தின் வாழ்வை
சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை அடங்கிய ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். முதல்ல வாசித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர் பார்க்க போறீங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், ஒரு அதிர்ச்சி நடக்க போகுது. உயரமான ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகும்படியாக இந்த ரூபாய் உங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்பு. இங்க பார்க்கிற ஒரு வசனம் நம்ம ஏதோ பயமுறுத்துவது போல இருக்கும், பயமுறுத்துவது போல ஆரம்பிக்கிறது. ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் போது அதோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பலப்படுத்துகிற, பாதுகாக்கிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நடக்கிற காரியங்கள், சம்பவங்கள் பார்க்கும்போது, கேள்விப்படும் போது பயங்கரமான சூழ்நிலையிலே உலகம் போய்கொண்டிருக்கிறது. யாரையும் நம்ப முடியல, யாருடைய வார்த்தையும் நமக்கு பிரயோஜனமா இல்லை. நம்பினவர்கள் கைவிடும்படியான ஒரு சூழ்நிலை. உங்கள் உதவியை பெற்றவர்கள் மறந்து போனார்கள். உங்களை இரத்த சம்பந்தமான உறவினர்கள் பகைக்கிறார்கள். விதமாக நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை தருவேன் என்று வாக்கு பண்ணின வெளியுள்ள ஆட்கள் செய்யல, நடக்கல. பயங்கரமான நிலைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. வெளியே நடக்கும் காரியங்கள், இன்னும் அனைவரும் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் நம்பத்தகாததாக இருக்கிறது. ஜனங்களை அழிவுக்கு நேராக நடத்துகிறவையாக இருக்கிறது. காரணம், சாத்தான் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறது. சிதறடிக்கிறவன் ஒரு முகத்துக்கு முன்பாக வருகிறான், வருகிறான். நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டியது, பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை. வேத புஸ்தகம் பார்க்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிதறடிக்கிறவன் என்று சொல்லும் போது ஒரு வகையிலே பிசாசு, அசுத்தாவி, சாத்தான் என்று சொன்னாலும் பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சூழ்நிலைகள், பாவமான காரியங்களும் நம்மை சிதறடிக்க முடியும். நீங்க எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், திட்டத்தை சிதறடிக்க முடியும். ஆகவே தயவு செய்து நன்றாய் கவனிங்கள். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த ஏவாளுடைய உள்ளத்தை சாத்தான் சிதறடித்தான். ஆண்டவருக்கு மாறாக கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொன்னதைக்கு மாறாக கனியை பறித்து புசித்தால், புருஷனுக்கு கொடுத்தால் பாவம் வந்தது. ஆண்டவருக்கு பயந்து போய் ஒளிந்து கொண்டாள். நடந்தது என்ன? சாத்தான் அவருடைய எண்ணத்தை, கர்த்தர் கொடுத்த சித்தத்தை சிதறடித்தான். அந்த ஆண்டவரை விட்டு தூரமாக்கப்பட்டாள். அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை, பைபிளில் வேத புஸ்தகம் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நீ மாறாக ஏதாவது ஒன்று செய்வாயானால் நீ சிதறடிக்கப்படுவாய். ஜாக்கிரதையாக இருப்போம். காயின், ஆபேல் என்ற ஒரு குடும்பத்திலே சகோதரர்கள். ஆனால் காயில் ஆபேலை பகைத்தான், பொறாமை கொண்டான், அவனை ஒழித்து கொன்று போட்டான். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக போகவில்லை, தேவனுக்கு மாறான இடத்திற்கு போனான். மீன் விழுங்கினது ஆண்டவர் விடவில்லை. மறுபடியும் அங்கே போய் கக்கும்படியாக செய்தார். போய் அவன் ராஜாவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது,
தேவனுடைய வருகை சைவமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தான். கடைசியாக வெயில் அவன் மேல் படுகிறபடினாலே சோர்ந்து போய் என்ன வாழ்க்கை, செத்து போனால் தேவையில்லை என்று சொல்லி அவனை சிறடிக்கும்படியாய் சாத்தான் அவனுடைய உள்ளத்தில் ஏவினான். எப்போ வாயிலிருந்து வார்த்தை வந்ததோ அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கையவே காணோம். யோனாவின் புஸ்தகத்துக்கு இல்லை, அவன் என்ன ஆனான்னு சொல்லப்படவில்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரானால் ஒருபோதும் அதை விட்டு மாறாதே, விலகாதே. சிதறடிக்க அவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிம்சோன் வல்லமையுள்ளவன், பலசாலி, அவனை மேற்கொள்ள எவருமே முடியவில்லை, சவால் விடுகிறான். ஆனால் ஒரு தவறான ஒரு இடத்திற்கு போய் அங்கே தவறான காரியத்தை செய்கிறபடினாலே அவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய உள்ளத்தில் பிசாசு ஏவினபடினால் உதவி செய்த தாவீதை பயக்கும்படியாய், பொறாமை கொள்ளும்படியாய் சாத்தான் அவனுடைய உள்ளத்தை சிதறடித்தான். இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் இருந்த ஒரு சீசன் அவனுடைய உள்ளத்தை சாத்தான் சிதறடித்தபடினாலே, அவனுடைய எண்ணத்தை சிதறடித்தபடினாலே ஆண்டவர் இயேசுவையே காட்டி கொடுத்தான். ஒருபோதும் உன்னை சிதறடிக்க இடம் கூடாது. தவறான வழியில் போய்விடாதே, தவறானதை செய்து விடாதே, தவறானதை வாழ்க்கையில் அனுமதிக்காதே, பொல்லாத மனிதனுக்கு இடம் கூடாதே, பொல்லாத சூழ்நிலைக்கு இடம் கூடாதே. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆனால் 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 நீங்களும் நானும், இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவர் மாம்சத்துக்கு இரத்தத்துக்கும் உரியவர்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம். அப்பா பிதாவை என்று கூப்பிடும் முத்திர சாக்கியத்தை பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபையினால் உயிரோடு இருக்கிறோம். பிரதர், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான சாவுக்கு ஏதுவான ஒரு ஆபத்து பிரச்சனை வந்தது. இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை பிரதர். மறிக்க வேண்டிய உங்களை சாத்தான், சத்ருவானவன், சிதறடிக்கிற சாத்தான் உங்கள் வாழ்க்கையை மோசம் போக்கும்படியாய் உங்கள் வாழ்க்கையை இடைப்பட்டான். ஆனால் ஆண்டுடைய கிருபையினாலே நீங்கள் பாதுகாக்கப்பட்டீங்க. Glory to God. 2வது வரிசையிலே முதலாவதாக உட்கார்ந்திருக்கிற சகோதரி, உன் வாழ்க்கையிலே நீ ஒரு பயங்கரமான ஏழ்மையான நிலைமையிலே யாரும் உன்னை அங்கீகரிக்கவில்லை, உன் குடும்பத்தாரே உன்னை நிராகரிக்கிறாங்க, உன் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை, உன்னை ஒரு மனுஷியாக பொருட்படுத்துவதே இல்லை, உன் வாழ்க்கையில் நீ ஒதுக்கப்பட்டவளாய், உன் குடும்பத்திலே நிராகரிக்கப்பட்டவளாய் இருக்கிறாய். அருமையான சகோதரியே, காலம் வரப்போகிறது, நாட்கள் வரப்போகிறது. ஒரு ரபா சங்கா தரபா, கர்த்தர் உன்னை யார் மத்தியிலே நீ தாழ்த்தப்பட்டாயோ, யார் உன்னை உன் வாழ்க்கையிலே நிராகரித்தார்களோ அவர் மத்தியிலே தேவனாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ ஆண்டவர் இயேசுவை பிடித்துக்கொள், இயேசுடைய வார்த்தையை பிடித்துக்கொள், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு, ஆண்டவர் துதி ஸ்தோத்திரம் பண்ணு, நீ உயர்த்தப்படுவாய், மேன்மைப்படுத்துவாய், ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சிதறடிக்கிறவன் ஒரு முகத்துக்கு முன்பாக வருகிறான். நீ எல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன காரியத்தினாலே உன் மனசை, உன் உள்ளத்தை, உன் பார்வையை, நினைவை, செயல்களை சாத்தான் சிதறடிக்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் ஒரு 4 முக்கியமான காரியங்களை கைப்பிடிப்போமானால் சாத்தானோ வேறு யாரோ நம்மை சிதறடிக்க முடியாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. 4 முக்கியமான காரியங்கள். முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அரணை காத்துக்கொள். நன்றாய் கவனிங்கள். சிதறடிக்கவனை மேற்கொள்ள வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கை பாழ்க்கடிக்கப்படும்படியாய், ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கும்படியாய் சாத்தான் செய்கிற சதி திட்டங்கள், குழப்புகிற காரியங்கள், உங்களுக்கு தவறானதை சொல்லுகிற காரியங்கள், பாவமான காரியங்கள் எதுவானாலும் முதலாவதாக அரணை காத்துக்கொள்ள வேண்டும். அரண் என்று சொன்னால் கோட்டை, ஆங்கிலத்தில் ஃபோர்ட்ரஸ் என்று போட்டிருக்கிறது.
அந்த நாட்களில் ராஜாக்கள்லாம் அரண்மனை கட்டி சுற்றி வர கோட்டையை கட்டி இருப்பார்கள். அழகர் கோயிலில் இருக்குது, சுற்றி கோட்டையை கட்டி இருப்பான். ஆனால் ஒரு நல்ல வசனம் இருக்கிறது, நம்முடைய செய்திக்கு உகந்த ஒரு வார்த்தை. ஏசாயா 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 26:1. ஏசாயா 26:1. நான் அவனா வாசிக்கிறேன். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் எமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கார தூதன் முன்பாக வருகிறான். நீ செய்ய வேண்டிய காரியம், உன் அரணை, உன் ரட்சிப்பை மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அதை காத்துக்கொள். ரட்சிப்பு நமக்கு மதிலாக அரணாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பழைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று இயேசுவையே நீ பின்பற்றுவாயானால் நீ ஒரு அரணன், நீ ஒரு ரட்சிப்பை பெற்ற ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். அரணை காத்துக்கொள். ஆண்டவனை கொடுத்து வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை காத்துக்கொள், காத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 5:18 சொல்கிறது. 1 யோவான் 5:18, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், ரட்சிக்கப்பட்டவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் செதறடிக்கிறவன் அவனை தொடான். ஆண்டவே சொன்னார், அவருடைய உள்ள கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம். ஒருவனும் உன்னை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியான அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அரண் என்பது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள். கொஞ்சம் கூட விளையிறாத, கொஞ்சம் கூட வழுக்கிறதுக்கு இடம் கொடுக்காத அரணை ரட்சிப்பை காத்துக்கொள், காத்துக்கொள். தேவனால் பிறந்தவன், ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் சிதறடிக்க உன்னை தொட முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆகவே இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நீ உன்னை சிதறடிக்கும்படியான எந்த ஒரு காரியத்திற்கும் தயவுசெய்து இடம் கொடுக்காதே, இடம் கொடுக்காதே. மத்தேயு 10:22 பாரு. அந்த 10:22 பார்க்கும்போது, சிதறடிக்க பாதிக்காதபடி நம்ம நல்ல தேவனுடைய சித்தம் செய்யணும், நற்கிரிகள் இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும். கடைசி வரை கர்த்தர் கொடுத்துள்ள ஜீவனெல்லாம் அந்த அரணை ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். முடிவு வரைந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய சரீரம் முழுவதுமாய் புண்கள், சரீரம் முழுவதுமாய் வேதனை. அவனுடைய எல்லாம் பிள்ளைகளாம் இழந்து போனான், சொத்தையெல்லாம் இழந்து போனான். அவனுடைய மனைவி அவனை தூசிக்கிறான், நண்பர்கள் அவனை குறை சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் சொல்கிறான், அவரை என் கண்கள் காணும், அந்நிய கண்களில் என் கண்களே காணும். சாத்தான் அவரை சிறடிக்க பார்த்தான், ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்த்தான், பலவிதமான இழப்புகளை கொண்டு வந்தான், வியாதியை கொண்டு வந்தான், மனைவியை வெறுக்கும்படியாக செய்தான், நண்பர்கள் வெறுக்கும்படியாக செய்தான். ஆண்டவர் இயேசுவோ அவனை குறித்து சாட்சி சொன்னவர் அவனை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இங்கே அருமையான சோதனை சோரியே, உன் வாழ்க்கையில் அரணை காத்து கொள்ளும்போது, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்து கொள்ளும்போது, உன் வாழ்க்கையில் உனக்கு விரோதமாய் வந்து எல்லாம் ஒளிந்து போகும். உன்னை பாதிக்கிற எல்லா காரியங்களும் உன்னை விட்டு விலகி போகும். சாத்தான் ஓடி போவான், சிதறடிக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு நிம்மதியை இழந்து போகும்படியான சூழ்நிலை வருது.
சந்தோஷம் இல்லை, உள்ள வேதனைப்படுது, அழுக வருது, எல்லா வாழ்க்கை என்ன குடும்பம் என்று அங்கலாய்க்கும்படியாய் சில காரியம் வாழ்க்கையை குறுக்கிடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு வாழ்க்கையை உன்னை பாதிக்கிற, உன் குடும்பத்தை பாதிக்கிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன் உள்ளத்திலே காயப்படுத்துகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் ஆண்டவர் நீக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. ஆகவே முதலாவது வாழ்க்கையில் சிதறடிக்கவன் முகத்துக்கு முன்னால் வந்தாலும் நன்றாய் நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அது உனக்கு அரணாக இருக்கட்டும், உன்னை சுற்றிலும் கோட்டையாக இருக்கட்டும், ஒரு ஃபோர்ட்ரஸாக இருக்கட்டும். உன்னை சாத்தான் தொட முடியாது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக உங்கள் வாழ்க்கையிலே சிதறடிக்கிறவனை மேற்கொள்ள செய்ய வேண்டிய காரியம் வழியை காவல் பண்ணு. வழியை காவல் பண்ணு. உன் வழியை இன்றைக்கி வழி வெளியே மெயின் ரோட்டிலேருந்து உங்கள் சர்ச்சுக்கு வராந்தா, முன்னால் வந்தபோது இந்த திருமணத்தை இடத்த வந்தபோது தண்ணியெலாம் இருக்கும், வரது ரொம்ப கஷ்டம். இப்போயும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் நம்புகிறேன் விரைவில் ஒரு நல்ல ரோடு போடப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God, praise the Lord. எனக்கு ஆவியான ஒரு காரியத்தை உணர்த்தினார். இந்த சபையில் உள்ள சில நல்ல பொருட்களை விலையேறப்பட்டவைகளை திருடும்படியாக சிலர் அங்கே திட்டம் பண்ணினார்கள். இங்கே வந்து கதவை உடைத்து திருடும்படியாக சிலர் அங்கே முயற்சி பண்ணினார்கள், விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God, glory to God, praise God. அந்த ஆட்கள் யாரெல்லாம் இந்த சபைக்கு விரோதமாய் செயலிக்கும்படியாக கிளம்பினாங்களோ அவர் எல்லாரையும் ஆண்டவர் மாற்றுவார். கோயம்புத்தூரில் ஒரு சபையில் நடைபெற்ற ஒரு உண்மையான ஒரு காட்சி, ஒரு நிகழ்ச்சி. ஒரு போதகர் வெளியிருந்து கோயம்புத்தூரில் போய் ஊழியம் செய்ய என்று ஆண்டவர் சொன்னார். கோயம்புத்தூரில் ஊழியம் செய்ய என்று சொன்னார். கோயம்புத்தூரை பற்றி இவருக்கு தெரியாது. எங்கே பண்ணுறது, வீடு எங்கே பிடிக்கிறது, எங்கே சபையை வைக்கிறது ஒன்றும் தெரியாது. ஆனால் ஊருக்கு ஒரு வெளியே அவுட்டரில் ஒரு இடம் கிடைத்தது. அவருக்கு ஒரு ஷெட்டு போட்டார். ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆட்கள் வர ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் பெருகினார்கள். எல்லாம் வந்தவங்க எல்லாம் அந்த பகுதியில் இருந்த ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். காரணம், கர்த்தர் சொன்னபடி அந்த வார்த்தையின்படி போனார், சபையை ஏற்படுத்தினார், ஜனங்கள் தேடி வந்தார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் பெருகினார்கள். அதை கண்ட பொறாமைப்பட்டவர்கள், சிதறடிக்கிறவன் அங்கே சில ஏவி விட்டான். அவர்களெல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த பாஸ்டரையும் சபையவும் நெருப்பு வைத்து எரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு ஒரு நாள் இரவிலே அந்த கட்சியினர் நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். நடந்த உண்மையான சம்பவம். அந்த பாஸ்டர் சொன்னதை நானே கேட்டேன். அப்பொழுது ஒரு நாள், குறிப்பிட்ட நாள் நடு ராத்திரியில் எரிகிற நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வரும்போதே சத்தம் போட்டுட்டு வராங்க. 11 மணி இருக்கும். அப்பொழுது பாஸ்டரும் குடும்பத்தாரும் ஜெபம் பண்ணுவதற்காக முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா திடீர்னு அந்த வீட்டை சுற்றிலும், சபையை சுற்றிலும் பக்கத்தில் வீடுகளே இல்லை. இந்த சபை மட்டும்தான் ஒரு வீடு அங்கே கட்டடமாக இருக்குது, ஒரு குடிசையாக, ஒரு கூரையாக இருக்குது. அப்போ சத்தம் கேட்ட உடனே பாஸ்டருக்கு ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தா ஒரு கும்பல் எரிப்பந்தத்தோடு சத்தம் போட்டு வராங்க. சரி, நம்மளுக்கு விரோதமாக தான் வராங்க, நம்மளை அழிக்கிறது தான் வராங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் முழங்கால் போட்டு இட்டவர் மறுபடியும் முழங்கால் போட்டு சொன்னாராம், நம்மளை கொல்றதுக்காக வராங்க, நம்ம சபையை அழிப்பதற்காக வராங்க, சிதறடிக்கிறவன் வரான் அப்படின்னு சொன்ன உடனே குட்டி புள்ள அவங்க மகா சொல்லிச்சான், அப்பா ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்ம முழங்கால் படிட்டு இருக்கிறோம், அவருக்கு முன்பாக தான் முழங்கால் படிட்டு இருக்கோம், ஒன்றும் நடக்காதுன்னு அந்த மகா சொன்ன உடனே இவருக்கு பாசுக்கு தைரியம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறான், சோத்திரம் ஆண்டவரே, ஒரு தீங்கு முன்னை அணுகாது என்று சொன்னீங்களே என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். நடந்த விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்டது.
அந்த பக்கத்தில் நாயே கிடையாது. ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுதான். கேட்ட உடனே அநேக நாய்கள், பல நாய்கள் பயங்கரமாய் குலைக்க ஆரம்பித்தது. இந்த குலைத்த நாய்கள் எரிபந்தத்தோடு இந்த சபையை எரிக்க வேண்டும், இந்த பாஸ்டரை கொல்ல வேண்டும், குடும்பத்தை கொல்ல வேண்டும் என்று வந்தவர்கள் நாய் பயங்கரமாய் குலைத்து அவர் ஒவ்வொரு கடிக்கிறது போல அங்கே நெருங்கிற்று. அவர்கள் அனைவரும் பயந்து போய் திரும்பி ஓடி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் செருவடிக்க நம்ம முகத்துக்கு முன்னால் வரலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் கையில் உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஒருவனும் உங்களை என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. நீங்கள் சேதமடைவதில்லை, நீங்கள் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் உங்களை என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும்? அரணை காத்துக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய வழியை ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக, தேவ சித்தத்தின்படியாக நடந்து அதை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குங்க ஆண்டவர் தம்முடைய வழியை சொல்லுவார்? நீ இப்படி போ, அப்படி போ, அங்கே போகாது, இதை செய்யாதே. யாருக்கு சொல்லுவார்? சங்கீதம் 25:12 பாருங்கள். சங்கீதம் 25:12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தமது வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தமது வழியை போதிப்பார். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்குமானால் சிதறடிக்கவனுக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷனுக்கு தமது வழியை போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும்போது ஆண்டவர் உங்களை தாங்குவார். உங்கள் கால் சறுக்கும் போது ஆண்டவருடைய தூதன் உங்களை தாங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ப்ளூ ஷர்ட் போட்ட 2வது வரிசையில் இருக்க அருமையான பிரதர், உங்களை தான் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையின் பிரயாசத்தில் நல்ல பலன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. என் நிலைமை இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, பொருட்கள் தேவை இருக்குது, என்னுடைய பலன் இல்லையே, நான் உழைத்து கஷ்டப்பட்டும் அவனுடைய பலன் இல்லையே என்று சொல்லுகிற சகோதரனே, கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்றுகிறார், உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆண்டவரை பிடித்துக்கொள். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குமானால் கர்த்தர் தம்முடைய வழியிலே உன்னை நடத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். சகோதரனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி கர்த்தர் திருப்புவார். நான் அடிக்கடி ஒரு சாட்சி சொல்வது உண்டு. இந்த ஒரு கர்ச்சீப் வச்சுருக்கேன், இது வாங்கி குறைஞ்ச ஒரு 15-20 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். துவைக்க போட்டால் துவைக்கிற அந்த மிஷினும் காணமாக்க மாட்டேங்குது, கிளிய மாட்டேங்குது, இது என்னை விட்டு போகவும் மாட்டேங்குது. இந்த கர்ச்சீப் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா நான் ஒரு கர்ச்சீப் வாங்கினாலும் உடனே போய் வாங்க மாட்டேன். அவன் எடுத்து போடுவான், உடனே கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இது சித்தமா, உங்கள் சித்தமாப்பா என்று சொல்லும்போது சிலையை தொடும்போது ஒரு அபிஷேகத்தை உணர்வேன். உடனே அதை எடுத்துக்கொள்வேன், தேவ சித்தம் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே வந்து இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்வது, ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தம், ஆண்டவரே நீர் பேசுவீராக, என்னை மறைத்துக் கொள்வீராக, நீர் வெளிப்படுவீராக என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆகவே நம்ம வாழ்க்கையிலே வழியை காவல் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு காண்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பரலோக வழியை காண்பியும். ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடி என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைதிரையற்றதாய், குற்றமற்றதாய், பாவமற்றதாய், ஆண்டவரே பரலோகத்தில் எனக்கென்று நீ ஆயத்தம் பண்ண அந்த பரலோகத்தின் பலனை பெரும்படிக்கா என்னுடைய வலது கையை பிடித்து இயேசுவே, இயேசுவே என்னை வழி நடத்தும். ஒருத்தர் சொல்கிறீங்களா? இயேசுவே என்னுடைய வலது கையை பிடித்து அந்த பரலோக பலனை பெறும்படியாக என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைதிரையற்றதாய், குற்றமற்றதாய், பாவமற்றதாய் என்னை வழிநடத்தும். ஆண்டவரே உமக்கு முன்பாய் நிற்கத்தக்கதாக என்னை வழிநடத்தும், வழிநடத்தும். ஆகவே
அரணை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வழியை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாகும் 2:1 நாம் பார்த்தோம், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அறைனா என்னங்க? இடுப்பு. இடுப்பு ஆங்கிலத்தில் மேக் த லயன்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டிருக்கோம். மேக் த லயன்ஸ் ஸ்ட்ராங். அப்போ இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எலியா தன் அறையை கட்டி கொண்டு ராஜா போகிற அந்த ரதத்துக்கு முன்பாக ஓடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 93:1 பாருங்கள். சங்கீதம் 93:1 கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கட்சியாய் கட்டி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே கச்சையை கட்டி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கி நீங்களும் நானும் பராக்கிரமும் தைரியம் வைராக்கியம் விசுவாசம் உன் கச்சையாக மாறட்டும். உன் கச்சையாக மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் கச்சையாக மாறட்டும். glory to God. பேசலாம். கச்சைனா என்னங்க? கச்சைனா என்ன? ஏதோ எலியா கட்டி கொண்டு ஓடினான் இருக்கு. ஆண்டவர் கச்சையை கட்டி கொண்டு இருந்தார் இருக்கு. நல்லா கவனிங்க. எபேசியர் 6:14. எபேசியர் 6:14. ரைட். சரி, தைரியமாக வாசிங்க. ரைட்டு. இதை வீட்டில் போய் அதை படித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. நமக்கு தேவையானது எதுங்க கச்சை? நமக்கு என்னங்க? அறையில் கட்டிக்கொள்வது என்னங்க? சத்தியம். சத்தியம் தேவனுடைய வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் அருமையான தேவ பிள்ளையே, நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ரொம்ப நல்லது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சத்தியத்தை உங்கள் கட்சியாக கட்டிக்கொள்ளுங்க. என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் எங்கே போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் கச்சையாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பாதுகாப்பதாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வழிநடத்துவதாக இருக்கட்டும். கச்சை என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கச்சையாய் கட்டிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த 3வது வரிசையில் வலதுபுறமாக இருந்து 2வதாக இருக்க சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் சமயங்களில் நீங்கள் ஒரு பயப்படும்படியான சில சம்பவங்கள், ஐயா என் குடும்பத்தில் இப்படி இருக்குது, என் குடும்பம் இப்படி நடக்குது, இது என்ன ஆகுமோ, அவர் என்ன ஆவாரோ அப்படின்னு நினைக்கிற பயப்படுகிற சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது. இரவிலே பயப்படும்படியான காரியம் குறுக்கிடுகிறது. இயேசுவின் நாமத்தாலே சத்தியம் என கச்சையை கற்றுக்கொண்டுகிற நீங்கள் இப்போது உங்களுக்கு விரோதமான அந்த பயம், உங்களை பாதிக்கிற அந்த காரியம், இரவிலே உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே நீங்கி போவதாக, நீங்கி போவதாக, நீங்கி போவதாக என்று இடதுபுறமாக 3வதாக வலதுபுறத்திலிருந்து 2வதாக உட்கார்ந்திருக்கிற அருமையான ஐயா, அருமையான ஐயா, உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் வாலிப நாட்களில் வேறு விதமாக இருந்தீர்கள். உங்கள் நடத்தை, உங்களுடைய செயல்கள் வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பது ஆண்டவருடைய கிருபை ஐயா, தேவனுடைய கிருபை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நல்லா பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அமைதியாக இருங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல்படாதீங்க. குடும்பத்தில் பொழுது ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தோடு தேவனை ஆராதிங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னுமா ரபா காதாரலாமா சந்தாராலே கத்தாரலபோ உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், பயன்படுத்துவார் ஐயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்போ முதலாவதாக உங்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டியது, சிதறடிக்க உங்கள் முன்னால் வரலாம், உங்களை மோசமாக்கும்படியாய் வரலாம், உங்களை அழிக்கும்படியாய் வரலாம், ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படியாய் வரலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது அரணை காத்துக்கொள்ள வேண்டும்.
ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவருடைய வழியை காவல் பண்ண வேண்டும். மூன்றாவதாக, அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கட்டிக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, அப்போது நம்ம இதில் வருது நாகம் 2:1 உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. எல்லாரும் என்னை பாருங்க. இந்த பலன்களை பற்றி இந்த சபைக்கு நீங்கள் வந்த பிறகு கேள்விப்பட்டீங்களா? பலன்கிற வார்த்தையை இந்த சபையில் நீங்கள் நுழைஞ்ச பிறகு கேள்விப்பட்டீங்களா? எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாஸ்டர் ஒரு பாட்டு பாடினாங்கள்ல, பலனை சிறப்படுத்து, பலனை சாங்காக்கு, பலனை ஆக்கு சொன்னாரா பாடினாரா? என் செய்தியை பாதி அப்படி சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய ஒருமனம், ஆவியானவர் ஒருமனப்படுத்துவது. அவர் பாடினார் பலனை ஸ்திரப்படுத்தணும்னு. என்ன சொன்னார்? ஆவியில் நிரம்பி உங்கள் பலனை ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. 2 விதமான பலன் இருக்குது. சரீரப்புறமான பலன் இருக்குது, ஆவிக்குரிய பலன் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி சரீரப்பிரகாரமாக நல்ல பிரியாணி அதை சாப்பிட்டு பலப்படுத்தலாம். ஆனால் அது உதவாது. சாத்தானை மேற்கொள்ள முடியாது, சிதறடிக்கிறதை மேற்கொள்ள முடியாது. நீங்களும் நானும் பெற வேண்டியது ஆவிக்குரிய பலன். ஆவிக்குரிய பலன். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2வது வரிசையில் சிஸ்டர் கவனிங்க. சிஸ்டர் 2வது வரிசையில் 2வது உட்கார்ந்துருக்க சகோதரியே, உங்களை பற்றி மற்றவங்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னங்க குறை, அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அவங்க வீட்டில் என்னங்க நல்லா இருக்காங்கன்னு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன காரியம், என்ன உங்களுக்கு விரோதமாய் செய்கிறான் என்பதை கர்த்தர் ஒருவரே அறிவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முற்றிலும் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் சிஸ்டர், உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனையை சாத்தான் உண்டு பண்ண திட்டமிட்டே இருக்கிறான். அருமையான தேவ சகோதரியே, இந்த நாள் முதல் நல்லா தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவரை நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் எல்லாம் மாறும், உங்களை பாதிக்கிறவை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. அடிக்கடி அந்நில பாஷை பேசுங்கள். ஆவியில் நிரம்பி தேவனை தூய்த்து சோத்திரிங்க. அப்பொழுது சிதறடிக்கிறதை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்கள். சிதறடிக்க சாத்தான் நம்ம முன்பக்கம் வரலாம், பின்பக்கம் வரலாம், வலதுபுறமோ இடதுபுறமோ வரலாம். அதனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:27 வாசிங்கள். கலாத்தியர் 3:27. வாசிங்க. ஞானஸ்தானம் பெற்றவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இந்த 2வது வரிசையில் லெஃப்டில் கடைசியாக இருக்க பிரதர். ஆமாம் பிரதர், நீங்கள் இப்போ இருக்க நிலைமையில் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, யூ ஆர் நாட் ஸோ ஹாப்பி. நீங்கள் எப்போது ஒரு ரபா சங்கால தாராளம், நீங்கள் எப்போது இருக்கிற நிலைமையில் உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லை. ஆனால் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றிலேயே உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் மாறும் என்பது விரோதமான மாறும். எப்போ உங்களை சிதறடிக்க சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்யலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இங்கே பார்க்கிறோம், ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ நீங்கள் என் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் இந்த ட்ரெஸ் இல்லை, இதுக்கு மேலே என்ன ஆண்டவராக இயேசு எனக்கு வஸ்திரமாக இருக்கிறார். நான் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், இயேசுவை தரித்திருக்கிறேன்.
சாத்தான் தொட முடியாது, சிதறடிக்கிறவன் தொட முடியாது. ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், சங்கீதம் 16:8, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை என் வலதுபார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அதை நடக்காமல் யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்த மாதிரி தெரியலை, யாரும் உங்கள் பெரிய அக்கறை எடுத்த மாதிரி தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கென்று ஆயத்தம் பண்ணது நடக்கும் விரைவில். ஒரு அம்மா காதாரா சங்கா தரலபோ, நான் உனக்கென்று ஒரு அம்மா சங்கா தரலபோ, நான் உனக்கென்று ஆயத்தம் பண்ணதை நான் செய்வேன், நான் நடத்துவேன், நான் உனக்கு முன்னின்று செய்வேன். பயப்படாதே, கலங்காதே, தெரியாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இங்கே இருக்க யாராக இருந்தாலும் நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை கர்த்தர் நடக்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார். அதான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவ சகோதரனே, நீ அசைக்கப்படுவதில்லை. சிஸ்டர், அசைக்கப்பட மாட்டீங்க. காரியங்கள், பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக நடக்கலாம். இரவுல நல்லா தூங்குறீங்களா? சில பிரச்சனை வருதா? சில போராட்டம் வருதா? உள்ளத்தில் வேதனைப்படுறீங்களா? உள்ளம் பாதிக்கிற மாதிரி வருதா? இயேசுவின் நீ கடைசி இருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்களை விரோதமாக சிதறடிக்கிறவன் சில காரியங்களை செய்ய முடியாது, அவன் திட்டமிட்டு இருந்தான், அது நடக்காது. இந்த இருந்து ஜெபம் பண்ணி போங்க. ஹல்லேலூயா, glory to God. ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை சொல்லியிருக்குது. ஏசாயா 52:12 பாருங்கள். ஏசாயா 52:12, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவார். எல்லாரும் வாசிங்க, வாசிங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். தெரியுது, தெரியுதுல? வாசிங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் என் எப்படி சொல்லணும்? கர்த்தர் என் முன்னே போவார், இஸ்ரவேலி தேவன் என் பிறகே என்னை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வீட்டை விட்டு வெளியேறினா, இந்த இடத்தை விட்டு வெளியே போறனா தனியாய் போவதில்லை. உங்கள் முன்னே கர்த்தர் போவார். ஹல்லேலூயா. உங்கள் பிறகே உங்களை காக்கிற தேவன் உங்கள் பின்னே போவார். ஒருவனும் ஒரு சக்தியும் சிதறடிக்கிறவன் பிசாசு இது ஏவல் மாந்திரியம் தொட முடியாது, விக்கிரகம் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலி தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4 பாருங்கள். 1 யோவான் 4:4. அருமையான தம்பி, இந்த கடைசியில் லெஃப்டில் இருக்கீங்கல்ல, உங்களை தான் எதிர்ச்சிங்களே தம்பி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், என் வாழ்க்கை எதிர்வாழ்க்கை இப்படியே செய்தால் நல்லாமல் இருக்கணும், நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. வேறு யாரோ சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த திட்டம் அல்ல. ஆண்டவர் இயேசு உங்களை குறித்து வேற ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அதுதான் நடக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உன் பாதத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன், நீர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறோம், நீர் என்ன சித்தம் ஓராமா காதாராலாமா லைக்கா தரலபோ, நீர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் அது நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை வேறு விதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். இங்கே இருக்க ஒவ்வொருவரும் உங்கள் நினைவுப்படி அல்ல, உங்கள் சித்தப்படி அல்ல, உங்களுடைய ஆசைப்படி அல்ல, உங்கள் விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சரியாய் நடத்துவார், நேர்வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4. அருமையான அம்மா, அருமையான அம்மா, வயசாகிடுச்சு நினைக்காதீங்கம்மா. நீங்கள் தான்ம்மா, உட்காரு. வயசாகிடுச்சு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்க சரியில்லை, உங்கள் குடும்பத்தில் சமயங்கள் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க,
கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசுவுடைய கரம் உங்களை தொடுகிறது. ரைட் நவ், இப்போது உங்களை தொடுகிறார். தொடுங்க ஆண்டவரே. அந்த சிஸ்டர் தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுவீராக. வாசிங்க 1 யோவான் 4:4. தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை ஜெயித்தீங்க? சாத்தான செதிலடிக்கவன நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. தோற்று போகலை, பயப்படலை, கலங்கலை, தேய்க்கலை. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. தேவனால், எதனால்? தேவனால் உண்டாயிருந்தீங்க. நீங்களும் நானும் தேவனால் உண்டாயிருந்தபடினாலே அந்த சாத்தானை செதிலடிக்கவனை ஜெயிச்சிட்டோம். We conquered. நம்ம ஜெயித்து விட்டோம், ஜெயித்து விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். Everything is possible with God. ஆண்டவரோடு சேர்ந்து இணைந்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாய் நடக்கும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம உயர்த்தப்படுவோம், மேன்மை அடைவோம், ஜெயம் பெறுவோம், வெற்றி பெறுவோம். பரலோகத்திலே இயேசுவோடு போல இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். மோசே சொல்லுகிறார் யாத்ராம் 23:22, யாத்ராம் 23:22, உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியுமாயிருப்பேன். இந்த உலகத்தில் ஒரு சொந்தக்காரங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, சாத்தானா விரோதியாக இருக்கானா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்கு நான் சத்துருவாயிருப்பேன், உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாயிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக யாராவது எழும்புனாங்கன்னா ஆண்டவர் நகைப்பாராம், அவங்கள பார்த்து நகைப்பாராம். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து இகழுவாராம். என் பிள்ளைக்கு விரோதமாவா நீ செய்ய போகிற? என் பிள்ளைக்கு விரோதமாக நீ கெடுதல் செய்ய போகிற? என் பிள்ளைக்கு விரோதமாக செழிக்க போகிற? நான் அவரோடு இருக்கிறேன், நான் அவரோடு இருக்கிறேன். தொட முடியாது, என் பிள்ளையை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பினால், உனக்கு விரோதமாக எழும்பினால் பரலோகத்தில் வீழ்ச்சி இருக்கிறவர் சிரிப்பாராம், சிரிப்பாரா. என் பிள்ளையவா தொட போகிற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை அழிக்க சித்தம் கொண்டான், ஆண்டவரை விட்டு பிரிக்க சித்தம் கொண்டான். ஆனால் கடைசியாக இறுதியாக அவன் எல்லா விதமான பாதிப்புகளும் நீங்கிட்டு இழந்து திரும்பி கொண்டான். இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் இரட்டத்தனியான விடுதலை பெறுவீங்க, இரட்டத்தனியான ஜெயத்தை பெறுவீங்க. ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:31 பாருங்கள். ரோமர் 8:31 பார்க்கும்போது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாருங்க? உங்களுக்கு விரோதமாக யாரும் வர முடியுமா? முடியாது. காரணம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார். தம்பி, முன்னாள் உட்கார்ந்து தம்பி, உங்கள் வாழ்க்கையெல்லாம் முழுமையாக ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று நம்பி விசுவாசத்தோடு சமயத்தில் வீட்டில் திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுது. வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் கோச்சிட்றீங்க, கோவப்பட்டுறீங்க. மாற்றிங்க தம்பி, மாற்றிங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும். அருமையாக சகோதரனே, உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் கெடுதல் செய்து உங்களை அழிக்க வேண்டும் என்று தாயின் வயிற்றிலே சித்தம் கொண்டான். நீங்கள் பிறந்தபோது ரொம்ப அவிதமான பல பாதிப்புகளை உண்டு பண்ண முடியாது சாத்தான் செயல்பட்டான். ஆனால் கர்த்தர் உங்களை பிறக்கச் செய்தார். பிறக்கச் செய்த தேவன் உங்களை இங்கே உட்கார வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சமயங்களில் உங்களோடு சேர்ந்து சார் நண்பர்கள் மூலமாய் உங்களை திசை திருப்பும்படியாய், உங்கள் வாழ்க்கையை ஆணர் விட்டு பிரிக்கும்படியாய் சிதறடிக்கிறவன் முயற்சி செய்கிறான். அந்த நண்பர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த நண்பர்களை விட்டு பிரிந்து போங்க. கெட்டு போய் கெட்ட காரியங்களை செய்கிற, தவறான வழியை போய் கொண்டிருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கே ஒரு முடிவெடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் போனாலே, ஒரு குழந்தைய இழுத்துட்டு போனாங்களே, தயவுசெய்து கொண்டு வாங்க. பிரைஸ் காட், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் சோத்துறோம். நிலைக்கு சிஸ்டர் அப்படி இல்லை. இந்த குழந்தைய உங்கள் குழந்தையா, உங்கள் குழந்தையா? இந்த குழந்தை பிறந்தபோது நார்மல் டெலிவரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களா? இந்த குழந்தை பிறக்கும்போது இல்லையா? ஆவியானுக்கு நல்லா உணர்த்துகிறார். இந்த குழந்தை பிறக்காதபடி
உங்கள் வயிற்றில் இருக்கும்போதே அழித்து விடும்படியாய் சிதறடிக்கிறவன் சாத்தான். அவன் சில திட்டங்களை கொண்டு வந்தான், சில பலவீனங்களை கொண்டு வந்தான், சில பாதிப்புகளை கொண்டு வந்தான். ஆனால் உங்களை நேசித்த ஆண்டவர், இந்த பிள்ளையை நேசிக்கிற ஆண்டவர் பிறக்க செய்தார், சுகப்பிரசவத்தை கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய குழந்தையை ஏந்தி கொண்டு இருக்க முடியாது. கர்த்தர் சுகத்தை கொடுத்து இருக்கிறார். சேட்டை பண்ணினாலும், கோபப்பட்டு எரிச்சல் பட்டு தவறு செய்கிற பையனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை திருத்துவார், அவனை திருத்துவார். ஹல்லேலூயா. தாயின் வெற்றியை அழிக்கும்படியாய் சாத்தான் திட்டமிட்டான். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ உங்களை அந்த குழந்தையை நேசித்தபடினாலே உயிரிழையும்படியாய் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விட மாட்டார், அவருடைய பிள்ளைகளை விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம். நீங்கள் யார் என்பதை பாருங்கள். தயவுசெய்து எல்லாரும் எடுங்க, எல்லோரும் எடுங்க. ஐயா, இந்த கடைசியில் ப்ளூ ஷர்ட் போட்டுக்க, ரெண்டாவது உட்காந்துருக்கீங்கள, நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்னும் உங்களை பயன்படுத்த, உபயோகப்படுத்த, இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார், உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory to God. praise the Lord. இங்கே இருக்கிற தயவுசெய்து எப்படியாவது ஒரு ரோடு போடுவதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சி செய்ய, ஜெபம் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் கிருபை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபை சீக்கிரத்தில் இந்த அளவு காணாது. இது பெருக வேண்டும், பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இது பெருக செய்வார். ஹல்லேலூயா. நான் இதை பெருக செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. glory to God. இதை அழித்து விட, இதுக்கு விரோதமாய் செயல்பட, திருடுவதற்கு சில முயற்சி செய்தார்கள். ஆனாலும் ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவன், நான் இங்கே உலாவுகிறேன் என்று சொன்னவர், இது என்னுடைய வாசஸ்தலம் என்று சொன்னவர் காத்து கொண்டார். அந்த காத்து கொண்ட ஆண்டவர் இதை இன்னும் பெருக செய்வார். ஹல்லேலூயா. பெருக இன்னும் விசாலமாக்குவார். நல்லா ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஊழியம் பண்ணுங்க, ஆத்தும மக்களை கூட்டிட்டு வாங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்களுக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எல்லாம் எடுத்து வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம். எல்லாரும் இருங்க, வெயிட் பண்ணு. எல்லாம் எடுத்துச்சிங்களா? எடுத்து வாசிங்க. நீங்கள் எப்படி வாசிக்கணும்? சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள எனக்கு என் ஆண்டவர் இயேசு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இஸ் given authority, இஸ் given authority. சிஸ்டர், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சிஸ்டர், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நண்பர்களை நீங்கள் ஆதாயம் பண்ணி கூட்டி வர போகிறீங்க. இது நடக்கப் போகிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் போய் சொல்லுங்கள், ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நாங்கள் வர வழியில் பசுமணியில் நிப்பாட்டி ஒரு டீ குடித்தோம். கிளாஸை என்ன பண்ணுறது, தம்பி வருவார், அலசு குடிச்சிக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் வந்தார், ஐயா கொடுங்க ஏன்னு சொல்லி வாங்கி கொண்டு வச்சார். அப்புறம் அவரை கூப்பிட்டேன். இந்த ஒரு சிறுமியாக தாழ்த்தி இந்த வேலையை செஞ்சீங்கள்ல, உதவி செஞ்சீங்கள்ல, ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாரையா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். நான் நிச்சயமாக ஆசீர்வதிக்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் ஜெபம் பண்ணேன். ரோட்டில் வச்ச வேலைவீனங்கள்லாம் நீங்கட்டும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அருமையான சிஸ்டர், நீங்கள் சும்மா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இதுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயம் உங்களை விட்டு ஒளிவதாக, ஒளிவதாக, பயமுறுத்துகிற ஆவி போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியானால் அருமையானவர்களே, எல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21:7. ஆண்டவர் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்வீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு அமரும்படியாய் அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 31ஆம் அதிகாரமா 7ஆம் வசனம் அதிகாரம் கொடுத்துரு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் உட்கார இடத்துல உங்களையும் உட்கார அருள் செய்வேன். இங்கே சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல
ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னை பாருங்களா, என்னை பாருங்கள். ஐயோ, முட்டு வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, வயிறு கேஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, அது பண்ணுது இது பண்ணுது, புலம்பாதீங்க. உங்களை பாதிக்கிறதை சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க. அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் உங்களை பாதிக்கிறதை சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க. அதை மாற்றக்கூடிய ஆண்டவரை சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், யெகோவாயராக இருக்கிறேன். நான் பார்த்துக்கொள்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கொள்கிறேன். ஏன் கவலைப்படுற, ஏன் பாரப்படுற? ஏன்ட்ட வா, உன் காரியத்தை சொல்லு, கவலையை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். யெகோவாயராக இருக்கிறார், நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். யெகோவா ரப்பாவாக இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிற யெகோவா ஷாலோமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மேய்க்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய யெகோவா ராவாக இருக்கிறார். நீதி நல்ல நன்மை செய்யக்கூடிய, நீதி நியாயம் செய்யக்கூடிய யெகோவா சிற்கனுவாக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற யெகோவா சம்மாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் எபினேசன் ஒரு பாட்டு பாடினாங்களே, ஞாபகம் இருக்கா? ஹல்லேலூயா. எபினேசன் என்ன தெரியுமா? உதவினவர், உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்சடா என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. எல்சடாய், எல்சடாய். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போ நீங்கள் நானும் தனியாக இல்லை, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, இம்மானுவேலே. கையை ஊற்றுங்க. இம்மானுவேலே, என்னோடு கூட இருக்கிற இம்மானுவேலே, உமக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர், ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது உட்கார்ந்திருக்கிற சகோதரி, வாழ்க்கையில் பயங்கரமான பாதிப்பை உண்டு பண்ணும்படியாய் சிதறடிக்கவன் செயல்பட அவன் தீர்மானம் பண்ணுகிறான். ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பயங்கரமான பாதிப்பை கொண்டு வருவான். ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இயேசுவின் நாமத்தாலே பிசாசை ஜெயிக்க முடியும், ஆண்டவருடைய வார்த்தையினால் ஜெயிக்க முடியும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இரத்தத்தினால் நம்ம ஜெயிக்க முடியும், பரிசுத்த ஆவியினால் ஜெயம் பெற முடியும். தேவ தூதர்கள் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாய் நமக்கு உதவி செய்ய நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? கட்டளை இட வேண்டும். பொல்லாத பிசாசு போ, அவன்கிட்ட கெஞ்சக்கூடாது, கெஞ்சக்கூடாது. பொல்லாத அசுத்தாவியை சிதறடிக்கிறவனே, என் மூத்துக்கு முன்னாலே வர ஆண்டவர் இயேசுவனே அக்கினியால் எரிப்பார், அக்கினியால் எரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினி உன்னை சுட்டரிப்பதாக. இங்கே இருக்க யாருக்கு விரோதமாவது யாராவது கெடுதல் பண்ணியிருப்பார்களானால், செய்வனை ஏவல வைத்திருப்பார்கள், இயேசுவின் நாமத்தாலே அது சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. எனக்கும் என் மனைவிக்கும் விரோதமாக 4 இடத்துல செய்வனை தகடு வைத்திருந்தார்கள். ஒரு இடத்துல போனோம், அவர் சொன்னார், ஜெபம் பண்ணுறவர், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னார். அந்த வீட்டு அது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு. அங்கே போய் தோன்றான், வரலை. அப்போ நான் சொன்னேன், ஐயா தோண்டிகிட்டே இருக்க காணுமே அப்படின்னாரு. 12 மணிக்கு கரெக்டாக வரும் அப்படின்னாரு. 12 மணிக்கு அங்கே உள்ளுக்கு பெல் அடிக்க முடிச்சு ஒரு கிடியாரத்தில் அங்கேருந்து ஒரு தகடு வருது, தகடு. அதை எடுத்து பார்த்தா உள்ளுக்க மந்திரம் இது பண்ணி வச்சுருக்கானுங்க. இயேசு நாமத்தில் எரித்தோம். அப்போ அவர் சொன்னார், இத்தனாவது மைலில் இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் சாகும்படியாக, நீங்களும் மனைவி சாகும்படியாக வைத்திருக்கிறார். அந்த தகடு அந்த விக்கிரகத்துக்கு கீழே இருக்குனார். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது அப்படின்னார். என்னடா ஆஸ்பத்திரி இங்கே இருக்குது, எங்கே ஹிந்து கோயில் இருக்குதுன்னு பார்த்தா, கோரிப்பாளையத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பாலடைந்த ஒரு கோயில் அங்கே இருக்குது. நாங்கள் இங்கே தள்ளி ஒரு ஹோட்டலில் நின்றுட்டு, நான், என் தம்பி, அந்த பாஸ்டர், இன்னொரு ஊழியர் எல்லாம் நிற்கிறோம். என் தம்பியை கூப்பிட்டு, தம்பி அங்கே இவள் நான் வேலை செய்கிற அவனை பார்த்து, இந்த விக்கிரத்துக்கு கீழே ஒரு தகடு இருக்குது, அதை எடுத்து கொடுன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது, என் தம்பியும் என் வேலைக்கார பையனும் போனான். போய் கேட்டபோது அவன் சொன்னான், 500 ரூபா கொடுங்க நான் எடுத்து தரேன்னு சொன்னான். 500 ரூபா கேட்டானா அப்படின்னு இந்த ஊழியக்காரர் கோபம் வந்துடுச்சு. வேகமாக போனார். அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர் அந்த ஆளை கூப்பிட்டு, இங்கே வாஜாங்கினார், ஒரு செம்பில் தண்ணி கொண்டு போ அப்படின்னார். அந்த தண்ணியை அந்த விக்கிரகத்து மேலே இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு அடித்தாராம்.
என் தம்பி சொல்கிறான், அண்ணே அண்ணே அந்த பாஸ்டர் தண்ணியை அந்த விக்கிரத்து மேலே அடித்தார், அது கீழே இருந்து ஒரு தகடு அப்படியே வருதுண்ணே அப்படி அந்த தகடை கொண்டு வந்தாங்க. இயேசு நாமத்தை எரித்தோம். நானும் என் மனைவி இன்றைக்கு இங்கே உயிரோடு இருக்கோமானால் அந்த தகடுகள்லாம் எரிக்கப்பட்டது. எங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டது செய்வினை தகடுகள் எரிக்கப்பட்டது. அவரை ஒரு நாள் சென்னையில் சந்தித்தேன். கவர்மெண்ட் டியூட்டியாக நான் போயிருக்கேன். அவர் லாட்ஜிலேருந்து இறங்கி வராரு. நான் லாட்ஜில் ரூம் போட போகிறேன். மாமா தோத்துறோம் மாமா அப்படின்னு. இன்னும் உயிரோடு இருக்கியா அப்படின்னு கேட்டார். அவர் தான் எங்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்தார். அவருடைய மகளை நான் கல்யாணம் பண்ண சொன்னார், பண்ணலை. எங்களுக்கு விரோதமாகி செய்வினை செஞ்சிட்டார் சாகிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த குடும்பமெல்லாம் அழிந்து போயிடுச்சு. என்னையும் மனைவியும் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் செய்வினை ஏவல் மாதிரியை செய்கிறவனை கர்த்தர் அழிப்பார். செய்வினையை அழிப்பார். ஒன்று உனக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள். உனக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது ஆவியான அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சரி, எல்லோரும் அப்படியே எளிமை நில்லுங்கள். எளிமை நிற்க முடியாதவர்கள் எளிமை நில்லுங்க. ஜெபிக்க விரும்புகிற கடைசியாக வரலாம். நான் கீழே வாரேன். எளிமை நில்லுங்க. எல்லா கண்களை மூடிங்க. ஆண்டவர் இயேசு இங்கே இருக்கிறார்.